எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போன வீடியோவிலே சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ நியூ கீவேர்டு யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள் எப்படின்னா ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்டை டிக்ளேர் பண்ணோம் அப்படின்னா ஹீப்பில் ஸ்டோர் ஆகும். அப்படி நார்மலாக நம்ம ஸ்ட்ரிங் லிட்ரலாக டிக்ளேர் பண்ணால் SCPயில் ஸ்டோர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதோட டிஃப்ரென்ஸ், அதோட கம்பேரிசன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அப்போ என்னென்னா ஹீப்புக்கும் SCPக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். நம்ம சொன்ன மாதிரி நியூ கீவேர்டு யூஸ் பண்ணி டிக்ளேர் பண்ணுறப்போ அது ஹீப் மெமரியில் ஸ்டோர் ஆகும். நார்மலாக நம்ம லிட்ரலாக டிக்ளேர் பண்ணுறப்போ நியூ கீவேர்டு யூஸ் பண்ணல அப்படின்றப்போ ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூலில் ஸ்டோர் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேவா? இப்போ நான் ஸ்ட்ரிங் S1 = நியூ ஸ்ட்ரிங் ஆஃப் அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ இந்த S1ன்ற வேரியபிள் எங்கே ஸ்டோர் ஆகும்னா இந்த ஹீப் மெமரிக்குள்ளே ஸ்டோர் ஆகும். கரெக்டாக? அதேமாரி நான் இன்னொரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன், ஸ்ட்ரிங் S2 = ஹாய்னு டேரெக்டாக டிக்ளேர் பண்ணிக்கிறேன், நியூ கீவேர்டை யூஸ் பண்ணல. அது எங்கே ஸ்டோர் ஆகும்? இந்த SCPக்குள்ளே ஸ்டோர் ஆகும். ஓகேவா? இப்போது எப்போ வந்து நம்ம நியூ கீவேர்டு யூஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறோமோ அப்போ அது ஹீப்புக்குள்ளே ஸ்டோர் ஆகும்னு நமக்கு தெரியும். அப்படி ஸ்டோர் ஆகிறப்போ எல்லா ஹீப் மெமரியில் ஸ்டோர் ஆகிற ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட்ஸோட ஒரு காப்பி வந்து பார்த்தீங்கன்னா இந்த SCPக்கு ஷேர் ஆகிடும். ஓகேவா? இம்ப்ளிசிட்டாகவே. ஸோ அப்போ S1ன்ற ஆப்ஜெக்ட் நியூ கீவேர்டு யூஸ் பண்ணி தானே நம்ம க்ரியேட் பண்ணோம். அப்போனா இந்த S1ஓட ஒரு காப்பி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூலுக்கும் போயிடும். ஸோ அப்போ ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூல்கிட்டையும் இந்த S1ன்ற ஒரு ஆப்ஜெக்டோட ஒரு காப்பி இருக்கும். ஏன்னா ஹீப்புக்குள்ளே தானே SCP இருக்குது. ஸோ அதனால தான். அதே வைஸ் வர்சாவாக நடக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக நடக்காது. SCPக்குள்ளே நம்ம க்ரியேட் பண்ணுற S2ன்ற ஆப்ஜெக்ட் ஹீப்புக்குள்ளே இருக்குமா, ஹீப்புக்கு ஏதாவது காப்பி ஷேர் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆகாது. ஓகேவா? ஸோ எப்போலாம் நம்ம க்ரியேட் பண்ணுறோம் நியூ கீவேர்டு யூஸ் பண்ணி அப்போலாம் ஒரு காப்பி SCPக்கு போயிடும். ஓகேவா? வைஸ் வர்சாவாக நடக்காது. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த ஸ்ட்ரிங்குள்ளே டபுள் ஈக்குவல் டு ஆப்ரேட்டரை வச்சு செக் பண்ணால் என்ன நடக்கும், ஈக்குவல்ஸ் ஆஃப் வச்சு செக் பண்ணால் என்ன நடக்கும்னு பார்ப்போம். ஸோ ஈக்குவல்ஸ் ஆஃப் வச்சு செக் பண்ணுறப்ப என்ன நடக்கும் நம்ம சொல்லியிருந்தோம், ஆப்ஜெக்ட் கிளாஸோட மெத்தடை ஓவர் ரைட் பண்ணியிருந்தாங்க ஜாவா டெவலப்பர்ஸ். அதனால் ரெண்டு ஆப்ஜெக்டோட கண்டென்ட்டை கம்பேர் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே நம்ம அந்த டபுள் ஈக்குவல்ஸ் யூஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ S1 = S2 அப்படின்னு நம்ம செக் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெமரி அட்ரஸ் கம்பேர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஜாவா டெவலப்பர்ஸ். ஓகேவா? ஸோ இதையும் நம்ம அந்த இன்னொரு எக்ஸாம்பிளில் பார்த்துடலாம். இந்த ஈக்குவல்ஸுக்கும் ஈக்குவல்ஸ் ஆஃப்க்கும் டிஃப்ரென்ஸ். ஸோ இன்னும் ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த ஹீப் மெமரி வந்து பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் ஆப்ஜெக்ட்ஸை அலோவ் பண்ணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூல் அலோவ் பண்ணாதுன்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த S1க்குள்ளே வந்து ஹலோன்னு ஸ்டோர் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நான் இன்னொரு ஆப்ஜெக்ட் S2ன்னு க்ரியேட் பண்ணி அதுக்கும் ஹலோனே அசைன் பண்ணுறேன் அப்படின்னா S2ன்றது இங்கே அலவுடு. ஓகேவா? ஸோ அதே இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன், இப்போ நார்மலாக S2ன்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதாவது SCPக்குள்ளே ஸ்டோர் ஆகிற வேரியபிள். அப்படி ஹேன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். திருப்பி நான் S3ன்னு இன்னொன்று க்ரியேட் பண்ணி ஹேனே க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இன்னொரு ஆப்ஜெக்ட்லாம் எனக்கு க்ரியேட் ஆகாது. ஆல்ரெடி க்ரியேட் ஆகிருக்கும் இல்லையா ஹேனு. ஸோ இதை தான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி S2 பாயிண்ட் பண்ணிட்டு இருந்துச்சு SCPக்குள்ளே. இப்போ நான் திருப்பி இன்னொன்று க்ரியேட் பண்ணேன்னா அதுவும் இதை பாயிண்ட் பண்ணும், இன்னொரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகாது. ஸோ அப்போது ஹீப் மெமரி டூப்ளிகேட் ஆப்ஜெக்ட்ஸை அலோவ் பண்ணோம். இந்த ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூல் வந்து டூப்ளிகேட் ஆப்ஜெக்ட்ஸை அலோவ் பண்ணாது. ஆல்ரெடி அந்த ஆப்ஜெக்ட் அந்த கண்டென்ட் எக்ஸிஸ்ட் ஆகிருந்துச்சுன்னா மெமரியை வந்து ஷேர் ஆகிக்கும். ஓகேவா? ஸோ இங்கே அதோட விஷுவல் ரெப்ரசன்டேஷன் இருக்குது பாருங்கள். இப்போ நான் இங்கே ஹலோன்னு கொடுத்துருக்கேன், திருப்பி இன்னொரு ஆப்ஜெக்ட் ஹலோன் தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு இங்கே இன்னொரு ஆப்ஜெக்டே க்ரியேட் ஆகிருக்கு பாருங்கள். அதே நான் SCPக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஹலோன் நான் இன்னொன்று க்ரியேட் பண்ணியிருந்தேன் S3க்கு. S8க்கும் நான் அதே அசைன் பண்ணுறப்போ நான் என்ன ஆகுதுன்னா அதே ஆப்ஜெக்டை ரெண்டு பேர் பாயிண்ட் பண்ணுறான், இன்னொரு ஆப்ஜெக்ட் அதுக்கு க்ரியேட் ஆகலை. ஓகேவா? ஸோ அப்போ ஹீப்புக்குள்ளே புது ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகிட்டுருக்கு, SCPக்குள்ளே ஷேர் ஆகுது. ஓகேவா? ஸோ அப்போ டூப்ளிகேட் ஆப்ஜெக்ட்ஸ் ஹீப்பில் அலௌட், SCPயில் அலௌட் இல்லை. ஸோ இந்த எக்ஸாம்பிள் நான் எதுக்கு எடுத்தேன் அப்படின்னா டபுள் ஈக்குவல்ஸ்க்கும் ஈக்குவல்ஸ் ஆஃப் மெத்தடுக்கும் டிஃப்ரென்ஸ் காட்ட தான். இப்போ பாருங்கள், நான் S1க்குள்ளே ஹலோன்ற வேறு வேல்யூவை ஸ்டோர் பண்ணியிருக்கேன், ஸ்ட்ரிங் S2க்குள்ளே இன்னொரு ஹலோன்ற வேல்யூவை ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஓகேவா? S3க்குள்ளே அப்போ இது ரெண்டும் ஹீப்பில் ஸ்டோர் ஆகும். S3க்குள்ளே ஹலோ ரெண்டு வெல்கம்னு நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அப்போ இங்கே பாருங்கள் ஹலோ வெல்கம். ஸோ அப்போ நான் இங்கே 3 வேரியபிள் S3க்குள்ளே க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு இங்கே ரெண்டே ஆப்ஜெக்ட் தான் க்ரியேட் ஆகிருக்கு. எப்படி? ஏன்னா இந்த வெல்கம் 2 தடவை வந்திருக்கிறதுனால ரெண்டு பேரும் ஒரே ஆப்ஜெக்டை பாயிண்ட் பண்ணுறாங்க இங்கே. ஓகேவா? திருப்பி S6 = S2ன்னு க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ இந்த S6 வந்து என்னென்னா S2ன்றது என்ன, ஒரு ஹீப் மெமரியில் ஸ்டோர் ஆகிருக்கிற ஆப்ஜெக்ட் ஹலோன்னு. அப்போ அது S6ன்றப்போ திருப்பி அது இன்னொரு தடவை பாயிண்ட் பண்ணுது. ஓகேவா? ஸோ திருப்பி பாருங்கள், இன்னொரு S7 ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி ஹேன்னு கொடுத்துருக்கேன். ஸோ அது SCPக்குள்ளே ஸ்டோர் ஆயிடுச்சு. ஸோ இந்த S6 ஏன் ஹீப் மெமரிக்குள்ளே வந்து பாயிண்ட் பண்ணுது அப்படின்னா, இந்த S6ன்றது ஒரு S2ன்றது ஒரு நியூ கீவேர்டு யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ண ஆப்ஜெக்ட். ஸோ அது ஹீப்பில் தான் ஸ்டோர் ஆகும்.
ஓகே, இப்போ நம்ம இங்கே இன்னொன்று S8ன்னு கிரியேட் பண்ணியிருக்கோம், ஈக்குவல் டு S3ன்னு கொடுத்துருக்கோம். S3க்குள்ளே என்ன இருக்குது ஆல்ரெடி ஹலோ. அப்போது S8ம் S3 எங்கே பாயிண்ட் பண்ணிட்டு இருந்துச்சோ அங்கே தான் பாயிண்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே, இப்போ இதோட வச்சு நம்ம ஈக்குவல் டு டபுள் ஈக்குவல்ஸ்க்கும் ஈக்குவல்ஸ் ஆஃப் மெத்தடுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். நான் சொன்ன மாதிரி இந்த டபுள் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் வந்து மெமரி அட்ரஸை தான் செக் பண்ணணும். ஸோ இந்த டயக்ராம் வச்சு நீங்கள் இங்கே ஆன்சர் பண்ணுங்கள். S1 ஈக்குவல் டு S2 நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ S1 அப்படின்றது என்ன பாயிண்ட் பண்ணுது? ஸோ S1ன்றது இந்த ஆப்ஜெக்டை பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கு. S2ன்றது எதை பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கு? ஸோ S2ன்றது இங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்தோட மெமரி அட்ரஸும் சேமா? ரெண்டுமே ஒரே ஆப்ஜெக்டை பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கா? இல்லை தானே? ஸோ அப்போ இது ரெண்டுமே ஒரே ஆப்ஜெக்டை பாயிண்ட் பண்ணலை, அதனால் இங்கே நமக்கு ஃபால்ஸ்னு கிடைக்கும் அப்படின்றது தான் இங்கே வேல்யூ. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்? எடுத்தோடனே S1 ஈக்குவல் டு S2, S1க்குள்ளே என்ன இருக்குது? ஹலோன்னு இருக்குது. S2க்குள்ளே என்ன இருக்குது? ஹலோன்னு இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ இது ரெண்டும் ஈக்குவல், ஹலோன்றதும் ஈக்குவல் தானே? ஸோ அப்போ நான் டபுள் ஈக்குவல்ஸ் வச்சு நான் கம்பேர் பண்ணுறப்போ ஹலோ ஈக்குவல் தான், அப்போ நமக்கு வந்து ட்ரூ வரும் தான் நம்ம நினைப்போம். ஆனால் இந்த டபுள் ஈக்குவல்ஸ் ஆப்ரேட்டர் என்ன பண்ணணும்னா ரெண்டுத்தோட மெமரி அட்ரஸை செக் பண்ணோம். ஸோ அப்போ இதுக்கு வந்து மெமரி அட்ரஸ் வந்து #01 அப்படின்னு இருக்குன்னா, இது வந்து #02 அப்படின்னு இருக்குன்னா, #01 ஈக்குவல் டு #02வா? இல்லை தானே? ஸோ அப்போ இது ரெண்டுமே ஈக்குவல் இல்லை அப்படின்றதுனால இந்த ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் மெமரி அட்ரஸை கம்பேர் பண்ணும். ஸோ இங்கே ஃபால்ஸ்னு வரும். அதே நம்ம ஈக்குவல்ஸ் யூஸ் பண்ணுறோம், ஈக்குவல்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணுறோம், S1 ஈக்குவல்ஸ் ஆஃப் S2. இப்போ கண்டென்ட் கம்பேர் ஆகும், ஹலோன்னு இருக்கா? அப்போ இங்கே ட்ரூ. ஓகே, இப்போ இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். S2 ஈக்குவல் டு S3, S6ஆன்னு பார்க்குறோம். ஸோ S2 இங்கே இருக்குது, S6 இங்கே இருக்குது. ரெண்டுமே ஒரே மெமரி அட்ரஸ் தான் பாயிண்ட் பண்ணுதா? #02ன்ற அட்ரஸ் தான் S2வும் பாயிண்ட் பண்ணுது, S6ம் பாயிண்ட் பண்ணுது. அப்போனா இங்கே வந்து ட்ரூன்னு கிடைக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ S2 ஈக்குவல் டு S3ஆன்னு பார்க்குறோம். S2 இங்கே பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கு, S3 இங்கே பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ ரெண்டுத்தோட மெமரி அட்ரஸும் ஈக்குவலா? இல்லை. அப்போ டபுள் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் என்ன பண்ணும்? மெமரி கம்பேர் பண்ணுவோம். ஸோ ரெண்டுமே டிஃப்ரெண்ட் மெமரியில் இருக்கிறதுனால இங்கே நமக்கு ஃபால்ஸ்னு கிடைக்கும். இப்போது ஈக்குவல்ஸ் ஆஃப் வச்சு செக் பண்ணலாம். S2வோட கண்டென்ட் என்ன? ஹலோ. ஓகே, S3யோட கண்டென்ட் என்ன? ஹலோ. இப்போ ரெண்டுமே ஈக்குவல் தானே? கண்டென்ட் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறதுனால இங்கே ட்ரூன்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் மீதி இருக்கிறதுக்கும். S4 எங்கே இருக்குன்னா, ஸோ இங்கே இருக்குது. S4ம் S5ம் ரெண்டுமே ஒரே ஆப்ஜெக்டை பாயிண்ட் பண்ணுதா? ஆமாம். ஸோ அப்போனா இங்கே ட்ரூ. ரெண்டுத்துலேயுமே ஒரே கண்டென்ட் இருக்கா? ஆமாம். அப்போ இதுவும் ட்ரூ. S8 ஈக்குவல் டு S1, S8 இங்கே இருக்குது, S1 இங்கே இருக்குது. ஸோ ரெண்டுத்தோட மெமரி அட்ரஸும் வேறு. ஸோ அப்போ இங்கே ஃபால்ஸ் கிடைக்கும். S8 ஈக்குவல்ஸ் ஆஃப் S1, S8ஓட கண்டென்ட் ஹலோ, S1 கண்டென்ட் ஹலோ, ரெண்டுமே சேமாக இருக்குது. ஸோ அப்போ இங்கே ட்ரூ. ஓகேவா? ஸோ அப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, டபுள் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் இருக்குது இல்லையா, அது வந்து ஸ்ட்ரிங் வச்சு பண்ணுறப்போ கண்டிப்பாக மெமரி அட்ரஸை கம்பேர் பண்ண போகுது, ஈக்குவல்ஸ் தான் கண்டென்ட்டை கம்பேர் பண்ண போகுது. ஸோ அப்போ நீங்கள் ரெக்குயர்மெண்ட்டை பொறுத்து மெமரி அட்ரஸை கம்பேர் பண்ணணுமா, கண்டென்ட்டை கம்பேர் பண்ணணுமா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சு யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹீப் மெமரிக்கும் நம்மளுடைய ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூலுக்கும் இருக்கிற ஒரு கம்பேரிசன் வீடியோ. ஓகேவா? ஸோ அப்புறம் டபுள் ஈக்குவல் டு ஆப்ரேட்டருக்கும் ஈக்குவல்ஸ்க்கும் நம்ம பார்த்தோம். ஸோ அப்போது நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. நன்றி.